ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்பிரேஷன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறள்ல அடுத்த அதிகாரமா இருக்கக்கூடிய கண்ணோட்டம் சரிங்களா. அப்ப கண்ணோட்டம் அப்படிங்கிறதுக்கே என்ன பொருள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இரக்கம் கொள்ளுதல் சரிங்களா. அப்ப கண்ணை வந்து பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு மிகச்சிறந்த அழகே என்ன அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் அப்படிங்கிறது சரிங்களா. அப்ப அது சார்ந்து வள்ளுவர் அவர்கள் ஒரு 10 குறளை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப அது சார்ந்த என்னென்ன குறள்கள் என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறதையும் அப்போ ஒவ்வொரு வரிக்கான அந்த பொருள் சில விஷயங்கள் இதுல இல்ல, நம்ம சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதான் என்னன்னா கண்ணோட்டம்னு சொல்லப்படுற மிகச்சிறந்த ஒரு அழகு இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உலகம் இன்னமும் என்னது அழியாம இருக்கு. யாருடைய கண்களாலும் இந்த இரக்கம் ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த உலகம் வந்து பார்க்கும்போது அழியாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஆமா, அப்ப அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறதுக்கு வேற என்னென்னலாம் சார் பொருள் வரலாம் அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இரக்கம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது இரக்கம் சரிங்களா. இல்ல அப்படின்னா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அன்பு சரிங்களா. அடுத்தது அன்பு சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அழகு சரிங்களா. அடுத்தது அழகு. இது மாதிரியான பொருள்கள்லாம் வந்து பார்க்கும்போது கண்ணோட்டம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது சரிங்களா. சரி, இப்ப ரெண்டாவது குறள் பாருங்க, கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அஃதில்லார் உண்மை நிலக்கு பொறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் பொருளை படிப்போம். ஏன்னா சில குறள்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு திருக்குறள் புரியாது, பொருள் படிச்சாதான் நமக்கு பொருளே நமக்கு புரியும். அதாவது கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகிறது. கண்ணோட்டம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், அன்பா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு இரக்கமா இருக்கலாம். கண்ணோட்டத்தினால உலகில் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருந்தாலும் நிலத்துக்கு வேற என்னதான் சுமைதான், அவரால் வேற எந்த பயனும் இல்லை. ஒருத்தரை பார்த்து ஒரு அழகு, அதாவது வந்து பார்க்கும்போது இரக்கம் படாதவங்களோ இல்லை ஒரு கண் வந்து பார்க்கும்போது பார்க்குற ஒரு அழகு, ஒரு அன்பை வெளிப்படுத்த தெரியாதவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருந்தால் சரிங்களா, ஆமா உயிரோட இருந்தாருன்னா அவருக்கு நிலத்துக்கு என்னது அவரு சுமை மாதிரிதான். அப்ப அவரால் நமக்கு என்னது எந்த பயனும் கிடையாது சரிங்களா. ஆமா, அப்ப இந்த அக்திலார் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் பொருள் அப்படின்னா, அக்திலார் அப்படின்னா புகழ் இல்லாதவர் சரிங்களா. அதுக்கு என்ன பொருள், புகழ் இல்லாதவர், புகழ் இல்லாதவர் சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இந்த பொறை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பொறுமை சரிங்களா. இந்த பொறை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், பொறுமைன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. கொஞ்சம் பெருசாக எழுதுறாங்க, பொறுமை சரிங்களா. பொறை அப்படின்னானது பொறுமை சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்த குறள் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் சரிங்களா. பண் எண்ணாம் பாடற்கை பின்னேறல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பாடலோட பொருந்தலன்னு வச்சுக்கோங்களேன், பொருந்துதல் இல்லைன்னா அந்த மியூசிக்கு அந்த இசைக்கு என்னது பயனே கிடையாது. ஒரு மெலடி சாங்கோட வந்து பார்க்கும்போது ஒரு குத்து சாங் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அது ஒரு இனிமையாவே இருக்காது. அது மாதிரி கண்ணோட வந்து நம்ம கண்ணோட வந்து பார்க்கும்போது இரக்கம் இல்லை அப்படின்னா கண்ணுக்கே பயன் இல்லை சரிங்களா. அது மாதிரி வந்து பார்க்கும்போது கண்ணோட இரக்கம் இல்லை அப்படின்னா யாருக்கு பயன் இல்லை. ஆமா, அப்ப அந்த கண்ணுக்கே பயன் இல்லாத கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் வள்ளுவர் நம்ம கிட்ட வினா கேட்கிறார் சரிங்களா. சரி, அப்ப இதுல வந்து பார்க்கும்போது இதுல பொருள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பண் அப்படின்னா வந்து பார்க்கும்போது பொருள் இசை, பண் அப்படின்னா இசை அப்ப நம்ம சொல்லலாம் சரிங்களா. சரி, இப்ப நாலாவது பாருங்க, உளப்போல் முகத்தியவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம், பொருளை படிப்போம். அதாவது தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்கள் சரிங்களா. தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுதல் அல்லாமல் வேறு என்ன பயன் செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு சரிங்களா. ஆமா, அதாவது என்ன அப்படின்னா இப்ப தக்க அளவிற்கு கண்ணோட்டமே என்கிட்ட வந்து பார்க்கும்போது தேவையான அளவுக்கு என்கிட்ட இரக்க குணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. முகத்துல இருக்கிற மாதிரி தெரியலாம், நம்ம முகத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா வேற எந்த ஒரு பயனையும் அது என்ன பண்ணாது, செய்யாது. அதான் உளப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி, அப்ப இது சார்ந்து வந்து பார்க்கும்போது பொருள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, அப்ப உளப்போல் அப்படின்னா இதுக்கு பொருள் என்னது, தேவையான அளவு. உளப்போல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், தேவையான அளவு. உளப்போல் அப்படின்னு தேவையான அளவு சரிங்களா. அடுத்து பாருங்க, கண்ணீருக்கு அணிகலம்
கண்ணோட்டம் அஃதின்னேரல் புண்ணென்று உணரப்படும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்னேரல் நம்ம புண்ணென்று உணரப்படும். அப்படின்னா ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் அப்படிங்கிற பண்பு தான். ஒருத்தனுடைய கண்ணுக்கே அணிகலம் தான் இதுதான் கண்ணோட்டம் அப்படிங்கிற பண்பு தான். அது இல்லை அப்படின்னா அது கண்ணு கிடையாதுப்பா, அதுக்கு பேர் என்னது புண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கண்ணு கிடையாது, அதுக்கு பேர் என்னது புண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அப்போ ஒரு கண்ணுக்கே அழகு எது அப்படின்னா வந்து பார்க்கும்போது கண்ணோட்டம் தான். சப்போஸ் அது தரல அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கும்போது புண். அப்ப புண் அப்படின்னா என்னது காயம் மாதிரி. சரிங்களா? வடு மாதிரி நமக்கு. அப்ப ஆறாவது குறள் பாருங்க, மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்த கண்ணோடு அதவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர். சரிங்களா? மரத்தினை போன்றவர். அதாவது என்னன்னா அந்த இடத்துல இரக்க குணத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்துல நான் அந்த இரக்க குணத்தை என்னால வெளிப்படுத்த முடியல அப்படின்னா நான் கண்ணு இருந்துமே என்னது காணாதவர். அதான் மரத்த மாதிரி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? ஆமா, அதான் கண்ணோட்டத்திற்குரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் ஆனா கண்ணோட்டம் இல்லாதவருக்கு என்ன பேர் அப்படின்னா மரத்தினை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? அப்ப இது சார்ந்து வந்து பார்க்கும் பொருள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இயைந்த. சரிங்களா? அப்ப இயைந்த அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா புகழ். சரிங்களா? இயைந்த அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் புகழ். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்க்கும் ஒழுங்கு. சரிங்களா? என்னது ஒழுங்கு. சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது அணையர் அப்படின்னா அணையர் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அத மரத்தணையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தனியா அணையர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு அத்தன்மை உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு என்ன பொருள் அத்தன்மை உடையவர். சரிங்களா? இதுக்கு என்ன பொருள் அத்தன்மை உடையவர் அப்ப நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அடைந்து அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அடைந்து அப்படிங்கிறது என்னது பொருந்தி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடைந்து அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்னது பொருந்தி. சரிங்களா? சரி, எப்ப பாருங்க இந்த ஏழாவது குறள் என்ன சார் கொடுத்திருக்காங்கன்னா கண்ணோட்டம் இல்லவர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவர் தான். கண்ணோட்டம் இறக்க குணம் ஒன்றை இல்லையா, ஒன்றனாலதான் கண் இல்லாதவன் தான். சரிங்களா? கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லாதிருத்தலும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுடைய மக்கள் வந்து பார்க்கும்போது கண்ணோட்டம் இல்லாத மக்கள்னா இறக்க குணம் இல்லாதவங்க கண் இல்லாதவங்க தான். ஆனா கண் உடைய மக்கள் வந்து பார்க்கும்போது கண்ணோட்டம் இல்லாதிருத்தலும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இது வந்து பொருள் நமக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கே சார் அப்படின்னா இதை வேற எப்படி சொல்லலாம்? கண்ணோட்டம் இல்லாதவர்கள் வந்து கண்கள் இருந்தாலுமே என்னதான் குருடர்கள் மாதிரிதான். சரிங்களா? என்னது கண்ணோட்டம் இல்லாதவங்க வந்து பார்க்கும்போது கண் இருந்தாலும் இது குருடர்கள் மாதிரிதான். ஆனா அந்த கண் உடையவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கண்ணோட்டம் இல்லாமல் இருத்தல் என்பது பொருத்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? கண்ணோட்டம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஆமா, அதாவது கண்ணுடையவங்கள்ட்ட அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சுன்னா அது சரியான ஒரு பொருத்தமே இல்லை. அததான் மக்கள் கண்ணோட்டம் இல்லாதிருத்தலும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆமா, அப்ப இதோட சொற்பொருள் அப்படின்னா இல்லாதவர் அப்படின்னா பார்க்கும்போது இல்லை நம்ம சொல்லுவோம். இன்மை அப்படின்னா துன்பம். சரியா? இது ரொம்ப முக்கியம். இன்மை அப்படின்னா என்ன பொருள்? துன்பம். எட்டாவது குறள் கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார் குறிமை உடைத்து உலகு. இந்த குறள் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். சரிங்களா? நம்ம கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார் குறிமை உடைத்து உலகு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஆமா, அதாவது என்ன அப்படின்னா அப்ப இந்த குறள் நம்ம வந்து 9th அதுல இருந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப கொஞ்சம் படிச்சிருப்போம். சரிங்களா? ஆமா, அதாவது தம் தம் கடமையாகிய தொழில் கெடாமல் தன்னோட தொழில் கெடாம கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லருக்கு இவ்வுலகம் உரிமை உடையது. அதாவது என்னோட தொழில் கெட்டு போகாம நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து இறக்க குணத்தோட நான் வந்து நடந்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பகமனது எனக்கு இந்த உரிமை வந்து பார்க்கும்போது அதாவது வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் இறக்க குணத்தோட இருந்தேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு இந்த உலகமே எனக்கு உரியதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் கருமம் சிதையாமற் கண்ணோடு உள்ளார் உரிமை உடுத்தி உலகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கருமம் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குறப்ப தொழில். சரிங்களா? கருமம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதாவது தொழில் அப்படி இல்லை அப்படின்னா பார்க்கும்போது செயல். தொழில் அல்லது என்னது செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிதையாமல் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கெடாமல். சரிங்களா? இதுக்கு என்ன பொருள்? கெடாமல். சரிங்களா? 9வது குறள் பாருங்க, ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. சரிங்களா?
ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. சரியா? தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து தண்டித்தற்குரிய தன்மை உடையவர்கிட்ட கூட கண்ணோட்டம் செஞ்சு பொறுத்து காக்கும் பண்பே சிறந்தது. அவர் செய்த குற்றத்தை, அதாவது என்னன்னா ஒருத்தட்ட ஆமா ஒருத்தரை நமக்கு தப்பு செஞ்சுட்டாரு, அந்த இடத்துல நம்ம கண்டிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட அவருக்கு இறக்க குணமா நம்ம வந்து பார்க்கும்போது விட்டுட்டு போகணும். அப்படி விட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த குணம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆமா. அப்போ அவருடைய குற்றத்தை பொறுத்து நடக்கும் பண்பு இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் ஒருத்தார் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது என்ன சார் பொருள் அப்படின்னா, ஒருத்தார் அப்படின்னா இதுக்கு வந்து பார்க்கும்போது என்னது, தம்மை வருத்துபவர், தம்மை வருத்துபவர், தம்மை வருத்துபவர். சரியா? பண்பு அப்படின்னா வந்து பார்க்கணும்னா அது தன்மை, தலை அப்படின்னா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சிறந்தது, தலைனா வந்து சிறந்தது. பெயக்கண்டும் நஞ்சுண்டவர் நம்ம பார்க்கணும், நஞ்சுண்டு அமைகுவர் நயத்தக்க நாகரிக வேண்டுபவர். இந்த குறள் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். சரிங்களா? ஆமா. அதாவது என்னன்னா யாவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர், பழகியவர், தமக்கு நஞ்சை இடகண்டு அதை கொண்டு உண்டு அமைவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதாவது வந்து பார்க்கும்போது பெயக்கண்டும் நஞ்சுண்டவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னா விரும்ப தகுந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள், பழகியவர் நஞ்சை பெய்வதை கண்டாலும் அதனை உண்டு அமைவார்கள். அதாவது என்னன்னா இந்த இரக்க குணம் ஒருத்தர்கிட்ட இருக்குப்பா. சரிங்களா? ஆமா. அவருக்கு வந்து பார்க்கும்போது நம்ம பழகிடவங்க வந்து நமக்கு நஞ்சை கொடுத்தா கூட அதை என்ன பண்ணுவாங்களாம், அதை உண்டு அது சாப்பிடக்கூடிய திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. சரிங்களா? ஆமா. அப்ப வந்து பார்க்கும்போது அந்த இந்த படத்துல விஜயகாந்த் படத்துல வந்து பார்க்கும்போது சொல்லியிருப்பாரு, சரி தம்பி இதுல விஷம் கலந்துருக்கு எடுத்து குடிங்கப்பா அப்படிப்பாங்கல்ல. அப்ப அதுக்கு பொருத்தமான ஒரு குரல் நம்ம அதை எடுத்துக்கலாம். பெயக்கண்டும் நஞ்சுண்ணமேவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அப்ப நஞ்சுன்னு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப விடம் அல்லது என்னது விஷம் அப்ப நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆமா. அப்ப இது என்னது, விஷம். விஷம்ங்கிறது வடமொழி சொல்லு, விடம். சரிங்களா? நயம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப நயத்தக்கம். அப்ப நயம்னா வந்து பார்க்கும் விருப்பம், நயம்னானது விருப்பம். சரிங்களா? சரி, ஓகே. இதோட இந்த 10 குறள் முடியுது. கொஞ்சம் ரொம்ப எளிமையா வந்து இருக்கக்கூடிய ஒரு 10 குறள் தான். சரிங்களா? ஜஸ்ட் வந்து பார்க்கணும், மறுபடியும் வீடியோ கொஞ்சம் ஆன ஓட்டி விட்டு பாருங்க. சரிங்களா? அதான் பார்க்கும்போது பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட்லேயே மறுபடியும் பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பக்கம் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே.